பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனத்தினுடைய முதல் பாகத்தை வாசிக்கலாம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. 2 வசனத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்ப்போம்னா, தேவன் ஆதியில இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாரு. ஆனா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. கிறிஸ்தவர்களாகிய நம்மளும் அநேக நேரத்தை நம்ம சொல்றோம், என் ஆண்டவர் உண்டாக்குனாரு, என் ஆண்டவர் தான் சிருஷ்டித்தாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா அப்படி சொல்ற நம்ம இன்னொன்னும் சொல்றோம், என் வாழ்க்கை ஃபுல்லா ஒரே பிரச்சனை தான், என் வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய போராட்டங்க, எனக்கு எங்கே திரும்பி பார்த்தாலும் ஒரு ஃப்யூச்சர் இருக்க மாதிரி தெரியல, ஒரே இருள் அடைஞ்சிருக்கேன் என் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்ட்டு சொல்கிறோம். அநேக வேலையில் நமக்கு கேள்வி கூட எழும்புது. என்ன தெரியுமா கேள்வி எழும்புது? என் வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை கூட போயிட்டு இருக்கல, நான் இதன் மத்தியில் என்னை சிருஷ்டித்த கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கிறதுல பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் எங்க இருக்கிறாரு? நம்ம கேள்வி எழுமுதா? 2ஆம் வசனம் ஒருவேளை பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது அத்தோடு முடிஞ்சிருக்கும்னு சொன்னா, நம்ம கேட்கிற கேள்வி கேட்கிறோம்ல, ஆண்டவர் இருக்கிறாரா, கூட இருக்கிறாரா, பிரச்சனை இவ்வளவு இருக்குது கேட்கிறோம்ல, இந்த கேள்விக்கு அர்த்தம் இருக்குது. எப்போ பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையா இருக்குன்னு சொல்லிட்டு வசனம் முடிஞ்சா நம்ம கேட்கிற கேள்விக்கு அர்த்தம் இருக்குது. ஆனா 2ஆம் வசனம் அத்தோட முடியலையே. 2ஆம் வசனம் எப்படி தெரியுமா முடியுது? தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். நம்ம எந்த வாழ்க்கையில பிரச்சனைங்க போராட்டங்கள்லாம் பார்க்குறோமோ அந்த வாழ்க்கையில தான் தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். நம்மளால அநேக வேளையில தேவனுடைய ஆவியானவரை பார்க்க முடியறதில்ல. வேற வார்த்தையில சொல்லணும்னா, தேவனுடைய கிரியைகளை பார்க்க முடியறதில்ல. ஆண்டவர் என் கூட தான் இருக்கார் என்பதை புரிஞ்சிக்க முடியறதில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம தான் ஃபுல்லா இந்த பிரச்சனைகளை போராட்டங்களை பார்த்துட்டு இருக்கிறோமே. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளால கண்டிப்பா தேவன் கூட இருக்கிறார் என்பதை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரனாகிய தாவீது எங்க போறாரு? மரண இருளின் பள்ளத்தாக்குள்ள போறாரு. அப்படின்னா அப்படிப்பட்ட பள்ளத்தாக்குக்குள்ள போகிற தாவீதுனால அடுத்து என்ன அடி வைக்கணும்னு பார்க்க முடியாது. ஏன்னா அங்க ஃபுல்லா இருள் தான் இருக்குது. ஆனா அந்த தாவீது என்ன தெரியுமா சொல்றாரு? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அப்படின்னா தாவீது எது தெரியுமா பார்த்துட்டாரு? தாவீதுக்கு அவர் போகிற மரண இருளின் பள்ளத்தாக்குல அவருக்கு அடுத்த அடின்னு தெரியல, அவருக்கு ஒரு டைரக்ஷன் தெரியல. மரண இருள் மாறுச்சா? மாறல. பிரச்சனை மாறுச்சா? மாறல. போராட்டம் மாறுச்சா? மாறல. எதுவும் மாறல. அதே மரண இருளின் பள்ளத்தாக்கு தான். ஆனா தாவீது அந்த பள்ளத்தாக்குல யாரை தெரியுமா பார்த்தாரு? தேவனை பார்த்துட்டாரு. அதெல்லாம் என்ன தெரியுமா சொல்றாரு தாவீது? தேவரீர் என்னுடைய கூட இருக்கிறீர். நான் கேட்கிறேன், 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல முடிஞ்சிருச்சா? கிடையாதே. 23ஆம் சங்கீதம் எப்படி தெரியுமா முடியுது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். 23ஆம் சங்கீதம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில முடியுது, நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய வாழ்க்கைய அப்படியே நடுவுல விடுறதற்கு ஆண்டவர் ஒன்றும் ஒரு மனுஷன் கிடையாது. கையை பிடிச்சவர் கடைசி மட்டும் அவர் நடத்தி கொண்டு செல்வார். ஒருவேளை இங்க யாருன்னா தாவீதை போல, அந்த 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல இருக்கிற தாவீதை போல யாருன்னா இருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலையில் இருக்கலாம். அடுத்த என்ன பாதை, ஏது பாதை ஒன்றும் தெரியாம கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஒன்றும் புரிஞ்சுக்கணும், தேவன் கூட தான் இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் வசனம் இப்படி தொடங்குது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றாங்க. இந்த நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டு சொல்றாங்களே, ஆண்டவர் 1ஆம் வசனத்துல அவரை யாரை தெரியுமா வெளிப்படுத்துறாரு? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கின கர்த்தர் சொல்லுகிறதாவது.
சிருஷ்டித்த கர்த்தர் சிருஷ்டித்து எங்கேயும் தூரம்லாம் போகலை. சிருஷ்டித்த கர்த்தர் கூட தான் இருக்கிறார். நம்முடைய கண்ணு கொஞ்சம் மாறட்டும். புயல் அடிக்கிற கடலை பார்த்தது போதும். கடல் மேல் நடந்து வருகிற இயேசுவை பார்க்க பழகுவோம். அவரை பார்த்துட்டா போதுங்க, நம்ம படகு அக்கறைக்கு போய் பத்திரமா சேர்ந்துரும். தேவன் எங்கேயும் இல்லை, அவர் உங்கள் படகுல தான், உங்கள் கூட தான் இருக்கிறார். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அவர் கூட இருந்து என்னாலும் நம்மை ஜெயமாக நடத்துவார். ஆகையால் கேள்வி கேட்குறத நிறுத்திடுவோம். ஆண்டவர் இருக்கிறாரா, ஆண்டவர் கூட தான் இருக்கிறாரா அப்படிலாம் கேள்வி கேட்கறது விட்டுருவோம். அவருக்கு தூரம் போக தெரியாது. அவருடைய பிரசனம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படி சொல்லிட்டாரா, அவர் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம என்னால் அவரை பற்றி பிடித்து கொண்டு தொடர்ந்து நடப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.